ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் ஹிந்தியில் வெளியான ஒரு ஆக்ஷன் படம் தான் கிராக். இந்த கிராக் படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வித்யுத் ஜாம்வால், அர்ஜுன் ராம்பால், எமி ஜாக்சன் இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆதித்யா தத் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். இந்த கதையோட ஹீரோ ஒரு ஸ்லம் ஏரியாவில் இருக்காரு. இவருக்கு சவாலான ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது ஓடுற ட்ரெயினில் ஜம்ப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வித்தை காட்டுறதுக்கு ஹீரோக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஹீரோவோடைய பேரண்ட்ஸுக்கு இப்படி பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா ஹீரோவோடைய அண்ணனுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாகசங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ஹீரோவோடைய அண்ணன் ஒரு பாயிண்ட்ல மைதான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சர்வைவல் ஸ்போர்ட்ஸில் போய் கலந்துக்கிறாரு. அங்கே இவர் போனதுக்கு அப்புறமா அவர் என்ன ஆனாரு, எங்க போனாரு அப்படிங்கிறது தெரியாம இருக்கு. ஸோ உன்னுடைய அண்ணனுக்கு தான் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல, நீ எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு ஹீரோவுடைய அம்மா அப்பா சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காணாம போன தன்னோட அண்ணனை தேட தொடங்குறாங்க. இதுக்காக மைதான் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு சர்வைவல் ஸ்போர்ட்ல போய் கலந்துக்கிறாங்க. ரொம்பவே சேலஞ்சான சாகசங்கள்லாம் நிறைஞ்ச ஒரு ரியாலிட்டி ஷோ இல்ல ஒரு ஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அந்த ஒரு கேம்ல இவர் போய் கலந்துக்கிட்டு என்னென்ன ரவுண்ட்ல எல்லாம் இவர் ஜெயிக்கிறாரு, தன்னோட அண்ணனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாரா இல்லையா, இந்த ஒரு விஷயத்துல ஹீரோவுக்கு என்னென்ன ரிஸ்க் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கிராக் படத்துடைய மொத்த கதை அப்படின்னு சொல்லலாம். ஆக்டர் வித்யுத் ஜாம்வால் ஒரு ஹீரோவாக மட்டும் இல்லாம அவர் ஒரு ஸ்டண்ட் மேன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஸ்டண்ட்டை பத்தி இந்த படத்துல சொல்லவே தேவையில்லை. எல்லா ஆக்ஷன் காட்சிகளும் பிரமாதமா பண்ணியிருக்காங்க. ஹீரோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒருத்தரை அவர்னால என்னென்ன சாகசங்கள்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ்ல காட்டுவாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்தே அந்த கேரக்டரோட நாம கனெக்ட் ஆகிக்க முடியுது. ஸோ சித்து அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை வித்யுத் ஜாம்வால் சூப்பராகவே ப்ளே பண்ணியிருக்காரு. தன்னுடைய அண்ணனுக்கு என்ன ஆச்சு, எங்க போனாரு அப்படின்னு அவர் தெரியாம இருக்கும்போது அந்த சில இடங்கள்ல அவர் வெளிப்படுத்தக்கூடிய எமோஷன் காட்சிகள் எல்லாமே பிரமாதமாவே பதிவு பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு சில பர்டிகுலர் சீக்வன்ஸ்ல அவருடைய ஆக்டிங்குமே நல்லா தான் இருந்தது இந்த படத்துல. ஸோ இவருக்கு அப்புறமா ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸரா எமி ஜாக்சன் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் கொடுக்கப்பட்ட ரோலை நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. அர்ஜுன் ராம்பால் தான் இந்த படத்துக்கான வில்லனா நடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய வில்லத்தனம் இந்த படத்துல ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ்ல ஹீரோவுக்கும் வில்லனுக்குமான இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லாவே இருந்தது. ஸோ இந்த படத்துல ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஆக்ஷன் காட்சிகள், சேசிங் காட்சிகள், ஸோ இதெல்லாம் படமாக்கப்பட்ட விதம் இதெல்லாமே இந்த படத்துல ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை கதைக்காக, திரைக்கதைக்காக பார்க்கறத விட இந்த படத்துடைய ஸ்டண்ட்டுக்காகவே இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தவே எடுத்திருக்காங்க. ஏன்னா படம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா இந்த சேசிங் காட்சிகள் ஆகட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், படத்துடைய கதையை விட அதுக்கு தான் ரொம்பவே மெனக்கெட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பிரமாதமாகவே பண்ணியிருந்தாங்க. ஹீரோவுக்கும் ஹீரோனுக்குமான அந்த ரொமான்டிக்கல் சீக்வன்ஸ், அந்த லவ் சீக்வன்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு கதைக்குமே அந்த ஒரு லவ் சீக்வன்ஸ் பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாமே இந்த படத்துல ஒரு பாசிட்டிவாகவும் ஹைலைட்டாகவும் சொல்லலாம். நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரியான ஒரு கேம் எந்த ஊர்லப்பா நடக்குது, இதை வேற மொபைல் ஃபோன்லேயே டிவிலேயே லைவா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியோட ஒத்து போகல. ஸோ ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் நியாயம் வேணாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நிறைய லாஜிக் பிரச்சனைகளும் இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓவராலாக ஒட்டுமொத்த படமாக பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு படத்தை பார்த்த ஒரு ஃபீல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படத்துடைய திரைக்கதையும் கதையும் ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த பதிவு பண்ணியிருந்தா பார்க்க இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். ஒரு சிம்பிளான ஒரு கதையை வச்சுட்டு அதை சுற்றி வெறும் ஆக்ஷன் காட்சிகளும் சேசிங் காட்சிகளும் தான் வச்சுருக்காங்க. கதைக்கும் இவங்க முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருந்தாங்கன்னா படம் பார்க்க இன்னுமே சூப்பராக வந்திருக்கும். பட் இப்போ இந்த படத்தை தாராளமாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். படம் இப்போதைக்கு ஹிந்தியில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு, டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல. ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. வித்யுத் ஜாம்வாலோட ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படமும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.